எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோ ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வரக்கூடியவங்க இந்த வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், உத்வேகமாகவும் இருக்கும். ரைட், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம 2018 ஒரு கொரியன் மூவியாக ரிலீஸ் ஆன அன்ஸ்டாப்பபிள் அதை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம தலைவன் டான் லீ தான் இந்த படத்தோட ஹீரோ. படம் ஆரம்பிக்கும் போதே நம்ம தலைவன் வந்துட்டு ஒரு மீன் மார்க்கெட்டில் அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அந்த மீன் கடைகள்லாம் இருக்கும், அதுக்கு தேவையான மீனை சப்ளை பண்ணக்கூடிய வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் அப்படி சப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது இடத்துல ஒரு சின்ன ஒரு கலாட்டா நடக்குது. ஒரு 4 பேர் கொண்ட குழு ஒருத்தரை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அவரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, எப்போ நீ ஒரு ஆக்ஷன் ஹீரோ ரியாக்ஷனே காட்டாமல் நிற்கேன்னு சொல்லும்போது டான்லி சொல்றாப்புல, நமக்கு வந்து கலாட்டாலாம் சரிப்பட்டு வராது, அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போட்டும், அவங்களுக்கு தேவைன்னு அவங்க தான் பேசிக்கணும்னு சொல்லிடுறாரு. சரிப்பா, கலாட்டாக்குள்ள நீ போகாண்டா, அந்த கூட்டத்தில் ஒருத்தன் அவனுக்கு காசு தரணும் இல்லை, அதையாவது கேளுன்னு சொல்லும்போது அவன் எல்லாருக்குமே காசு கொடுக்கணும், அவன் கொடுக்கும்போது நமக்கும் சேர்த்து கொடுப்பான், கொஞ்சம் பொறுமையாக சொல்லி அந்த பிரச்சனை அப்படியே முடிக்கிறாப்புல. டான்லியோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த கலாட்டாகும் போக மாட்டார், அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணி வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்படக்கூடியவர். ஏன்னா இவர் கொஞ்சம் ஏழப்பட்ட ஃபேமிலின்னு சொல்லலாம். அதனால இவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் முடிவு பண்ணி கிங் கிராப் அப்படின்னு ஒரு விஷயத்து மேலே வந்து காசு இன்வெஸ்ட் பண்ணலாம் முடிவு பண்ணுறாரு. அதுக்கான முதலாளி கான்ட்ராக்ட்லாம் பற்றி பேசிட்டு இருக்கும்போது கிங் கிராப்ல வந்துட்டு இவர் இன்வெஸ்ட் பண்ணது கொஞ்சம் அரை மனசாக இருக்கிறாரு. அதை பற்றி இந்த கிங் கிராப் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்ச உடனே ஓகே இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நல்ல ரிட்டர்ன் வரும்னு சொல்லிட்டு நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு வயசானவங்களை கவனிக்கக்கூடிய ஒரு ஹெல்த் கேர் சென்டர்லையும் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா பல வேலை பார்த்தா தான் காசு நிறைய வரும், நம்ம வாழ்க்கையில் சஸ்டைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கான வேலை முடிஞ்சு டான்லி நைட்டு வந்து அவரோட ஒய்ஃபை பிக்கப் பண்ணிட்டு காரில் போயிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, நான் கிங் கிராப்னு ஒரு பிஸ்னஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், அது நல்ல ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் கிராப் பிஸ்னஸ் பற்றி சொல்லும்போது அவங்க ஒய்ஃப் வந்துட்டு என்கிட்ட இதை பற்றி பெருசாக அதுவும் பேசாத, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் சொன்னான்னு சொல்லிட்டு அதாவது கிங் கிராப் பிஸ்னஸ் பற்றி சொன்ன அந்த கான்ட்ராக்ட், ஸோ அவன் சொன்னான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஜிம் எக்யூப்மெண்ட்டில் காசு போட்ட அது உனக்கு வந்துட்டு மண்ணா போச்சு, சரியாவே போல, இதுலயும் நீ கிங்ராப்லயும் காசு போட்டு நீ வந்துட்டு அந்த பணத்தெல்லாம் இழந்த, ஏன்டா வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும் 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டே போறாங்க. 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கிற அதே நேரத்தில் வில்லனோட இன்ட்ரோ கொடுக்குறாப்ல டைரக்டர். வில்ல வந்து தனக்கு காசு தர வேண்டியவனை கொலை பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஆக்சிடென்ட் டெத் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆக்சிடென்ட் டெத்னால வரக்கூடிய இன்சூரன்ஸ் மட்டும் நான் எடுத்துப்பேன் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒருத்தனை கொலை பண்ண பார்க்குறான். அவன் கொலை பண்ணுறதுக்கு அந்த செட்டப்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடிச்சுட்டு உள்ள வந்து அந்த விக்டிம் இருக்கான் பாருங்க, அந்த விக்டிமோட பொண்ணு உள்ள வந்தது. அந்த பொண்ணை பார்த்தோன்னே வில்லனோட மனசு மாறிடுது. உடனே அந்த ஆளை பார்த்து, மாமா நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட பொண்ணை வந்து நான் எடுத்துக்கிறேன், நீ எனக்கு காசுலாம் தர வேண்டாம் சரியா, உன்னோட உயிரை வந்து பொண்ணு தான் காப்பாற்றணும் சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறதுக்கு அவங்க ஆள்கிட்ட சொல்கிறான். அவங்க ஆளுகளும் பொண்ணை வந்து கை காலெல்லாம் கட்டி காரில் தூக்கி போடுறாங்க. ஸோ வில்லன் காரில் ஏறி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டான்லி போட்டிருந்த கார் சிக்னல் அடிக்குது. அந்த சிக்னல் இருந்த ஹீரோட காரை வந்துட்டு வில்லனோட கார் போய் மோதிடுது. மோதினோடனே வந்துட்டு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் ஒரு சின்ன ஏமாற்றம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம ஹீரோ கொஞ்சம் சாஃப்டான ஆள். ஏன்னா வந்து வெளியே வந்து என்னோட காரை வந்து நீங்கள் இடிச்சிட்டீங்க, இது வந்து எவ்வளோ மோசமாக அடி வாங்கியிருக்கு பாருங்க, எனக்கு வண்டியை வந்து நான் எப்படிங்க அது எடுப்பேன், இன்சூரன்ஸ் அமௌண்ட்ல வர சொன்னோன்னா வில்லனோட காரை வந்து உடனே டிரைவர் கொஞ்சம் காசு தூக்கி போட்டு, என்னோட விசிட்டிங் கார்டு எடுத்துக்க, விசிட்டிங் கார்டில் உனக்கு வேறு ஏதாவது காசு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்ன வந்து பாரு, எனக்கு இப்போ ரொம்ப வேலை இருக்குது, நீ கொஞ்சம் தள்ளி போறியான்னு சொல்கிறான். ஸோ இதை பார்த்து கடுப்பான ஹீரோயின் உள்ள வந்து, ஒரு காரை நீ இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்க, நீ முறையா வெளியில் வந்து பேச மாட்டியா, எல்லாத்தையும் இப்படி தான் பேசுவா, காசு இருந்தால் நீ என்ன பண்ண சொல்லிட்டு காய்ச்சி மூஞ்சி கத்திட்டு இருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் நான் போலீஸை கூப்பிட போறேன்னு சொன்னோன்னா வில்லனுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு சும்மா இருந்தால் வேலையாகாது. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பொண்ணை வேற கடத்தி உள்ள வச்சிருக்கோம், போலீஸ் வந்தால் பிரச்சனை பெருசாக சொல்லிட்டு வில்லன் வெளியில் வந்து அந்த கார் ஓட்டினா பாருங்க டிரைவர், அவனை பிடிச்சி 4 சாத்திட்டு மன்னிப்பு கேட்க சொல்கிறான். அவனும் மன்னிப்பு கேட்டுறான். மன்னிப்பு கேட்டவொடனே ஹீரோயினை பார்த்து, உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்கள்லாம் கோவப்படக்கூடாது அப்படி சொல்லிட்டு வில்லனே கார் எடுத்துட்டு கொஞ்சம் வேகமாக போயிருந்தான். டான்லிக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சரியா படல. ஏன்னா அவன் ஓட்டும் பார்த்த பார்வையும் வந்துட்டு நமக்கு முன்னாடி பிரச்சனை கொடுக்குன்னு நினைக்கிறப்பல, ஆனால் வந்து வேற வழி இல்லாமல் அந்த ஆக்சிடென்ட் தன்னோட கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. தன்னோட கார் ஆக்சிடென்ட் போச்சு, அதை வேற ரெடி பண்ணும், அதுக்காக வந்து காசு தேவைப்படுது. படத்தோட ஸ்டார்டிங்ல டானியோட ஃப்ரெண்டு சொன்னா பார்த்தீங்களா, ஒருத்தன் காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டீம் லீடர்கிட்ட போயிட்டு எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. அவனும் கொஞ்சம் அலட்சியமா அவரை கொஞ்சம் நிற்க வச்சுட்டு, என்கிட்ட இவ்வளோதான் காசு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசை தூக்கி போடுறாப்புல. டான்லிக்கு வேற வழி இல்லாமல் அந்த காசை எடுத்துட்டு போறாரு. அடுத்த நாள் காலையில் அவர் வந்து கிங்ராப் பிஸ்னஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வரும் பார்த்தீங்களா, அந்த போட் வந்து சைனா பார்டரில் லாக் ஆயிடுச்சு, போட் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் சொல்லிட்டு அவருக்கு ஒரு கால் வருது. அது மட்டும் அந்த கால் வந்தோடனே அவர் கொஞ்சம் மூட் ஆஃப்ல இருக்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு அவரோட ஒய்ஃபோட பிறந்தநாள் இருக்கு. அந்த பிறந்தநாளைக்கு வந்து பிசினஸை பற்றி தெளிவாக பேசலாம்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணியிருப்பாரு. ஆனால் போட் இப்படி லாக் ஆயிடுச்சு, அந்த வருத்தத்தில் இருக்கிறாரு. ஆனாலும் அந்த பர்த்டே வந்து கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு அவரோட ஒய்ஃபை கூட்டிட்டு போறாப்புல. பெரிய ஹோட்டலுக்கு கூட்டு போனாலும் அவரோட ஒய்ஃப் கொஞ்சம் ரெசிடேட்டா இருக்கிறாங்க. ஏன்னா பெரிய ஹோட்டலில் வந்திருக்கோம், இங்கே செலவு அதிகமாகும், ஏதாவது சின்ன ஹோட்டலாக பார்த்துக்கலாம் சொல்லும்போது இவர் அப்படி இல்லை, நம்ம ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் காசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங்ராப் பிசினஸ் பத்தி அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த பிசினஸ்க்காக நான் கொஞ்சம் லோன் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு $10 பில்லியன் வந்து லோன் வாங்கியிருக்கேன் சொன்னோன்னே ஒய்ஃப் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இவர் வந்துட்டு வந்து கோவப்படாத சொல்லிட்டு அவங்களுக்கு பர்த்டே கேட்கறதுக்கு போறாரு.
ரொம்பவே கோவப்பட்ட ஹீரோ கிட்ட சொல்லாமே ஒரு டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ இவர் வந்து கேக் கட் பண்ணலாம் சொல்லிட்டு கேக் எடுத்துட்டு வெளியில் வரும்போது அங்கே ஒய்ஃப் எல்லாம் சொல்லி ஏமாந்து போய் இவர் வர வழி இல்லாமல் எல்லாத்தையும் பார்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாரு. கோவமா வீட்டுக்கு போன ஹீரோயின் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டோட கதை வந்துட்டு யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் இருக்கு. ஸோ யாரும் சொல்லிட்டு பார்க்கும்போது சந்தேகத்துக்குரிய மாதிரி ஒரு ஆள் நிற்கிறான். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நீங்க யாரும் சொல்லி அவர் கேட்கிறாப்புல அவன் எதுவுமே பதில் சொல்ல கதை உடச்சிட்டு வராப்புல. கதை உடச்சிட்டு வந்தோன்னா ஹீரோயினா கிட்னாப் பண்ணிட்டு போயிருந்தான். இந்த விஷயம் எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோ வந்துட்டு கார்ல வந்துட்டு இருக்காப்புல. வரும்போது நல்ல மழை, அது மட்டும் இல்லாம வந்துட்டு கொஞ்சம் டிராஃபிக்கா வேற இருக்கு. ஸோ டிராஃபிக்லாம் கிளியர் ஆனோன்னு ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டில் கொஞ்சம் பொருட்கள் கலைஞ்சு கிடக்கு, கண்ணாடிலாம் உடஞ்சி கிடைக்குது. பார்த்தோன்னா கொஞ்சம் சந்தேகப்பட்டவர் ஒய்ஃப் வர காணும். வீட்டோட வெளியில அப்பார்ட்மெண்ட் வெளியில தேடி பார்க்குறாரு. ஒய்ஃப் காணும் தெரிஞ்ச உடனே டேரக்டா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்னோட ஒய்ஃபை காணும் சொல்லும்போது போலீஸ்காரங்க அதுக்கு ரிப்ளை பண்றாங்க. நீங்க சொன்ன உடனே நாங்க அந்த வீட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் நாங்க வந்து செக் பண்ணி பார்த்தோம். அதுல வந்து பெருசா மழை பெஞ்சு யாரோட ஃபேஸும் தெளிவா ரெஜிஸ்டர் ஆகல, கார் நம்பர் சொல்லிட்டு எதுவுமே தெரியல. அதே மாதிரி குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த ஃபுட்டேஜ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலன்னு சொன்னோம்னா வந்து நாங்க வந்து விசாரணை தொடங்கிட்டோம். விசாரணை முடிஞ்ச உடனே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ ஹீரோ வெளியில வராரு. போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளில வந்த உடனே அவருக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வில்லன் தான் கால் பண்றோம். நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரொம்ப தப்பு பண்ணிட்ட. உனக்கு உன் ஒய்ஃப் வேணும்னா நேரம் உன் வீட்டுக்கு போ. வீட்டோட ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கும். அந்த விசிட்டிங் கார்டோட அட்ரஸுக்கு அடுத்த நாள் காலையில் ஒரு 2 மணிக்கு முன்னாடி போயிடு. இப்போனா உன் ஒய்ஃப் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். இவரும் வந்துட்டு கடற்கடன்னு வீட்டுக்கு போறாரு. அங்கே போய் விசிட்டிங் கார்டை தேடி பார்க்குறாரு. அதில் ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு. அந்த விசிட்டிங் கார்டோட அட்ரஸுக்கு போறாரு. அது ஒரு ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு எனக்கு வந்து 2 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவரோட பேர்ல வந்துட்டு ஒரு டேபிள் புக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அந்த டேபிள்ல வந்துட்டு ஒரு பேகு, ஒரு செல்போன்லாம் வச்சிருக்காங்க. இவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. இந்த டைம் கடந்தவொன்னா அந்த முன்னாடி ஒரு செல்போன் வந்து பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு கால் வருது. கால் எடுத்து பேசும்போது வில்லன் தான் வந்துட்டு ரைட் அந்த பேக்ல வந்து உன் ஒய்ஃப்க்கு சம்பந்தமான ஒரு பொருள் இருக்கு, அதை ஓப்பன் பண்ணி பாரு சொல்லும்போது உள்ள நிறைய பணம் இருக்கு. எதுக்கு பணம் இருக்குன்னு சொன்னோன்னே அது உன்னோட ஒய்ஃபோட காசு தான், அதாவது உன்னோட ஒய்ஃபை நீ என்கிட்ட வித்துரு. வில்லன் இந்த மாதிரி சொன்ன உடனே டான்லிக்கு என்ன சொல்லணும் தெரியல. என்னோட ஒய்ஃபை நான் விற்கிறதுக்கு இல்லை, என்னோட காசுல எனக்கு தேவையில்லை, என்னோட ஒய்ஃபை மட்டும் என்கிட்ட கொடுத்துன்னு சொல்லவும் அந்த கான்வர்சேஷன் அப்படியே பில்ட் ஆகி போயிட்டே இருக்கு. இவர் ஃபோனில் பேசிட்டே வெளியில பார்க்கும்போது ஒருத்தன் ப்ளூ கலர் சூட் போட்டு கார்ல ஏறி போற மாதிரி பார்க்குறாரு. அந்த காரை சேஸ் பண்ணி பார்க்கும்போது அது வில்லன் இல்லை, வேற யாரும் தெரிஞ்சோன்னா அங்கே மன்னிப்பு கேட்டுறான். ஸோ அவருக்கு வேற என்ன பண்ணுன்னு தெரியாம நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த காசு எடுத்துட்டு போறாப்புல. போலீஸ்ல போய் சொல்றாரு என்னோட ஒய்ஃபை விற்க சொல்லி அவன் காசு கொடுத்துருக்கான்னு சொன்னோன்னா போலீஸ் வந்து இது ஒரு எவிடன்ஸ், நீங்க காசை கொடுத்துருக்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. டான்லி வெளியில வரும்போது நோட்டீஸ் போர்டில் நிறைய பொண்ணுங்களோட போட்டோ பார்க்குறாரு. எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மிஸ் ஆன கேஸ் தான். ஸோ இவ்வளோ பொண்ணுங்க காணாம போயிருக்கு. இவங்க பெருசா நடவடிக்கை எதுவும் எடுக்கலன்னு தெரிஞ்சோன்னா இவருக்கு வந்து இதுக்கு மேலே போலீஸை நம்ம வேலையாவது, நம்ம ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் கிட்ட போகலாம் சொல்லிட்டு டான்லியோட ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்றாப்ல. அப்ப டிடெக்டிவ் போய் பார்க்கணும்னா கொஞ்சம் காசு தேவைப்படும். டான்லி வந்துட்டு அந்த இடத்துல கொஞ்சம் காசு தேவைப்படும் சொன்னோன்னா ஆல்ரெடி காசு கொடுக்கணும் பாருங்க, அவன் பேலன்ஸ் வச்சிருந்தான். நேராக போறான், அங்கே போய் காசு கேட்கறான். இவன் என்னால் கொடுக்க முடியாது, நீ வெளியில போக சொன்னோன்னா டான்லி அந்த இடத்துல சின்னதாக வயலன்ஸ் கட்டுறாப்ல. ஒரு 2 பேட்டை போட்டு பிறந்த உடனே அந்த டீமோட லீடர் வந்துட்டு ஸ்வைன் காசு எடுத்து வந்து கொடுத்துருதான். அந்த காசை வச்சு இவங்க ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் போய் பார்க்குறாங்க. ஸோ அந்த ஆள் வந்துட்டு உன்னோட வீட்டில் ஒய்ஃபை கடத்தும் போது மழை பெஞ்சு சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் தெளிவாக வேலை செய்யலாம் சொன்னாங்க. ஆனால் உனக்கு காசு கொடுத்தான் பேரு. அந்த ரெஸ்டாரண்ட்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குமா, அது மூலமா யார் காசு கொண்டு வச்சா அங்கேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு அந்த காசு கொண்டு வச்ச ஆளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கண்டுபிடிச்சு அவனை போய் தேடும்போது என்கிட்ட யாரும் கேட்காதீங்க, என்னோட லைசன்ஸ் பிளேட்டை நான் வித்துட்டேன், என்கிட்ட வந்து இந்த பேக்கை கொண்டு போய் வைக்க சொன்னாங்க, நான் வச்சுட்டேன், வேற எதுவுமே தெரியாதுன்னு சொல்லவும் உன்னோட லைசன்ஸ் பிளேட்டை நீ எங்க வித்தேன்னு சொல்லுன்னு கேட்கும்போது அவன் ஒரு அட்ரஸ் சொல்றான். அந்த கிளப் தேடி போறாங்க. அந்த பிரைவேட் டிடெக்டிவ் அவனோட ஃப்ரெண்டு டான்லி 3 பேர் சேர்ந்து அந்த கிளப்புக்குள்ள போறாங்க. இந்த லைசன்ஸ் பிளேட்டை பத்தின டீடைல்ஸ் வேணும்னு சொன்ன உடனே அவங்க உங்க வந்து யாரோட டீடைல்ஸ் கிடைக்காது சொன்னா அங்க ஒரு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. அந்த ஃபைட் சீன் முடிஞ்ச உடனே டான்லி கேட்ட விஷயத்துக்கு பதில் சொல்றாப்ல. இந்த மாதிரி இடத்துல வந்து அட்ரஸ்லாம் வாங்க மாட்டோம், ஆனா அவன்கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு ட்ரக்ஸ் இருக்கும். அந்த ட்ரக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கிளப்ல மட்டும் தான் கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு கிளப்போட பேர் சொல்றாப்ல. டான்லியும் அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த கிளப்புக்கு போறாங்க. அந்த கிளப்ல போகும்போது ஒய்ஃபை கிட்னாப் பண்ணும்போது ஒரு ஸ்பீஷியஸா ஒரு வேன் பார்த்திருப்பாங்க. சோ அதே மாதிரி சந்தேகத்தை இடம் கொண்டு அந்த வேன் வந்து அங்க வரவும் அந்த ஆள்கிட்ட வந்து கதை திறந்து நம்ம பேசணும் சொல்லவும் அவன் வந்துட்டு டான்லி வந்து ஐடென்டிஃபை பண்ணிருந்தான். ரைட், இவன்கிட்ட நின்று நம்மள வந்து மாட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயிருந்தான். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் இந்த பிரைவேட் டிடெக்டிவ் சொல்றான், சேப்பா உன்னோட ஒய்ஃப் மாதிரி நிறைய பொண்ணுங்க வந்து கிட்னாப் பண்ணிருக்காங்க. ஸோ கிட்னாப் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிமிலரா இருக்கு, அதாவது உன்னோட ஒய்ஃப் உன்கிட்ட வந்து கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்றான். இதுக்கு முன்னாடி அந்த கேஸை பத்தி டீடைல்ஸை பத்தி சொல்றாங்க. இந்த கேஸ்ல விக்டிமானவங்களை போய் மீட் பண்றாங்க. அவன் சொல்றான், என்னோட ஒய்ஃப் விஷயத்துல நான் தவறு பண்ணிட்டேன். அவன் இதே போலதான் வில்லன் என்கிட்ட வந்து காசு கொடுத்து என்னோட ஒய்ஃபை விற்க சொல்றான். நான் அந்த இடத்துல ஒரு தவறான முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் கேஸை பத்தி எவ்வளவு நாள் நான் வந்து சேகரிச்ச எவிடன்ஸ் இதெல்லாம் எனக்கு இனிமேல் தேவைப்படாது, இந்த எவிடன்ஸ் எல்லாம் நீங்களே வச்சுக்கன்னு சொல்லிட்டு டான்லிட்ட கொடுக்குறாப்ல. டான்லி அந்த எவிடன்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு விசிட்டிங் கார்டை பார்க்குறான். அந்த விசிட்டிங் கார்டை பார்த்தோன்னா டான்லிக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்தில் அவரோட கார் ஆக்சிடென்ட் பண்ண அந்த டிரைவர் வந்து ஒரு விசிட்டிங் கார்டை கொடுப்பான் பாருங்க. அந்த விசிட்டிங் கார்டு 2 சேமா இருந்த உடனே இவன் டேரக்டா வந்து அந்த விசிட்டிங் கார்டில் அந்த அட்ரஸுக்கு போறான். அது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, நம்ம வில்லனோட இன்சூரன்ஸ் கம்பெனி. அங்கே போயிட்டு இந்த ஆக்சிடென்ட் பண்ண டிரைவர் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த டிரைவரை வந்துட்டு மீட் பண்ணி கேட்கும்போது அவன் வந்து ஸ்டார்டிங்ல தெரியாதுன்னு சொல்றான். ஆனால் வந்து நம்ம டான்லி ஞாபகப்படுத்தி 2 காட்டுறாப்ல. காட்டின உடனே ரைட் அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருது. இந்த விஷயத்தை பார்த்தோன்னா நீ என் கூட வந்தான்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் எழுதிட்டு
டான்லி போகிறான். இதையெல்லாம் வில்லன் அவனோட சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்துட்டு நேராக வந்து டான்லிக்கு ஒரு ஃபோன் பண்ணுறான். நீ என்னோட ஆளை ரொம்ப அடிச்சிட்ட, என்னோட ஒய்ஃப் உனக்கு உயிரோடி வேணும்னா வந்துட்டு அவனை நீ கொண்டுரு சொல்லிட்டு ஒரு வீடியோ காலில் மிரட்டுறாப்புல. அது மட்டும் இல்லாமல் டான்லி அதுக்கு வந்து கொஞ்சம் தயங்கும் போது நேராக அவனோட ஒய்ஃப் ஒரு தண்ணிக்குள்ளே முக்கி கொலை பண்ண பார்க்குறான். அதை பார்த்து ரொம்பவே கோவப்பட்ட டான்லி அவனோட ஆளை கொலை பண்ணுறாப்புல. இதை பார்த்தோன்னே இல்லை, எனக்கு என்னோட பணத்தை கொடுத்துட்டு உன்னோட ஒய்ஃபை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆல்ரெடி வந்து டான்லி போலீஸ்கிட்ட வந்து காசை கொடுத்துட்டாப்புல. சரி காசை எடுத்துட்டு எங்கே வரும் கேட்கும்போது நீ முதல்ல காசு எடு, நான் உனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. வில்லனோட ஆளை கொலை பண்ணதை பார்த்து பயந்து பண்ண டான்லியோட ஃப்ரெண்டும் அந்த பிரைவேட் டிடெக்டிவும் எப்போ நீ கொலை பண்ணிட்டா நீ என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் கேட்கும்போது டான்லி வந்து அவனோட வருமத்தில் ஒரு அடி அடிச்சு அந்த வில்லனோட ஆளை எழுப்புறான். நல்ல வேலை நான் அவனை கொலை பண்ணலாம், அவனோட வருமத்தை வந்து கொஞ்சம் மயக்க தான் வச்சா அப்படின்னு சொன்னோன்னே வில்லனோட ஆள் வந்துட்டு வில்லன் என்னென்ன பண்ணான், பொண்ணுங்களை வந்து எதுக்கு கிட்னாப் பண்ணுறான், அது மட்டும் வந்துட்டு கொரியா பொண்ணுங்களை வந்துட்டு வெளிநாட்டில் வந்து இல்லீகலை வந்து சப்ளை பண்ணுறது பெரிய ஆளுகளுக்கு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் வில்லன் எந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறான். இதை கேட்ட டான்லிக்கு இப்போ காசு வேணும், அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது வந்துட்டு அந்த பிரைவேட் டிடெக்டிவும் டான்லியோட ஃப்ரெண்டும் உள்ள போய் வந்து பணத்தை எடுக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் தான் டவுட் வருது. அதே டைமில் அவங்க வந்து கொஞ்சம் மாட்டிக்க மாதிரியான சுச்சுவேஷன் ஆகும்போது டான்லி வெளியில் ஒரு போலீஸ்காரை வெடிக்க விட்றாப்புல. ஸோ அந்த குழப்பத்தில் அவங்க காசு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ இதை பார்த்த வில்லன் ரைட்டு நீ வந்து என்னோட காசு எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறான். ஆல்ரெடி வில்லனோட ஆள் மூலமாக வில்லனை பற்றி எல்லா விஷயம் தெரிஞ்ச டான்லி வந்துட்டு வில்லனோட இடத்துக்கு போயிட்டு ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் காட்டுறாப்புல. ஸோ அங்கே உள்ள எல்லா பொண்ணுங்களையும் காப்பாற்றுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் நடந்திருக்கும். டான்லியோட ஒய்ஃபும் ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பொண்ணு சேர்ந்து தப்பிக்க பிளான் பண்ணுவாங்க. அந்த இதில் வந்துட்டு அந்த பொண்ணு மட்டும் மாட்டிக்கும், டான்லியோட ஒய்ஃப் வந்து தப்பிச்சிருவாப்ல. ஸோ டான்லியோட ஒய்ஃபை பிடிக்கிறதுக்கு வில்லன் வெளியில் போயிடுவான். அதனால அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நடக்கூடிய இடத்துல வில்லனோட பிரசன்ஸ் அங்கே இருக்காது, வில்லனோட ஆட்கள் மட்டும் தான் இருப்பாங்க. ஆனால் போலீஸ் வந்தது அந்த பொண்ணுங்களெல்லாம் காப்பாற்றின விஷயம் வில்லனுக்கு தெரியாமல் அவன் இடத்துக்கு வந்துட்டு இருப்பான். இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் முடிஞ்சு பொண்ணுங்களெல்லாம் காப்பாற்றி டான்லி வந்து ஆப்போசிட்டில் போயிட்டு இருப்பாப்ல. ஸோ வில்லனும் டான்லியும் எதிரெதிரில் ஒரு காரில் ஃபேஸ் ஆஃபில் இருப்பாங்க. ஸோ வில்லனை பார்த்தோன்னா டான்லி துரத்திக்கிட்டே போவான். டான்லி துரத்திட்டு போய் அந்த காரை இடிக்கும் போது அந்த காருக்குள்ள டான்லியோட ஒய்ஃப் இருக்கிறத பார்த்தோன்னா டான்லி வந்து வில்லனோட காருக்கு முன்னாடி போயிட்டு டக்குன்னு பிரேக் அடிக்கப்பல ரெண்டு காரும் அப்செட் ஆகும். அங்கே ஒரு சின்ன ஃபைட் நடக்கும். அதில் வில்லனை பிடிச்சி நம்ம டான்லி செம்ம அடி அடிச்சிருவாப்ல. அந்த ஃபைட் நடந்துட்டு இருக்கும்போதே போலீஸ் வந்துருவாங்க. ஸோ டான்லி அவரோட ஒய்ஃப் வந்து காப்பாற்றிடுவாங்க. ஸோ டான்லி வந்துட்டு அவரோட ஒய்ஃபை காப்பாற்றிட்டாரு. இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக முடிக்கலாம் சொன்னோம்னா டேரக்டர் பண்ணியிருப்பாரு அந்த கிங் கிராப் சீ ஃபுட்டில் வந்த போட்டு. ஸோ அந்த போட் வந்து சைனா பார்டர் வந்து ரிலீஸ் ஆயிரும். கிங் கிராப்லாம் இறக்குமதி ஆனவுன்னா நம்ம ஆளுக்கு செம்மையாக லாபம் கிடைக்கும். அவர் வாங்கினா வந்து லோனையும் தாண்டி அவருக்கு நல்ல லாபம் வருது. அவர் ஆசைப்பட்டது போலவே அவரோட ஒய்ஃபோட பர்த்டே வந்துட்டு பெரிய ஹோட்டலில் கொண்டாடுறாரு. இந்த மாதிரியான சந்தோஷமான விஷயங்களோட இந்த படம் முடியுது. டான்லி ரசிகருக்கு இது ஒரு விருந்தனே சொல்லலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகானில் தட்டி விட்டு போங்க. நம்மளோட இந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் எடுத்துப்பேன். அப்போ தான் என்னோட தப்பை நான் திருத்திக்க முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you soon.